வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. யூடியூப்ல இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல சில கழுசடைகள் வந்து நடிகைகள பத்தி இல்லாத பொல்லாத வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ பக்கத்திலேயே நின்னு பார்த்த மாதிரி அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுற மாரி வக்ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட வீடியோஸ்க்கு வியூஸும் அதிகமா வருது. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நெறைய விமர்சனங்கள் வைப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மீ டூ மூவ்மெண்ட் வந்தபோது நெறைய நடிகைகள், பாதிக்கப்பட்டவர்கள், பாடகிகள் இவங்கலாம் வெளியில வந்து இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கக்கூடிய ஆண்கள் மீது இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது, பொதுவாக வந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டு இப்ப ஏன் பேசுறீங்க? அப்ப இவ்வளவு நாள் இதெல்லாம் நீங்க வாய மூடிட்டு ஏன் சகிச்சுக்கிட்டு போனீங்க? உண்மையிலேயே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கே நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கலாமே! வெளிச்சம் போட்டு அவங்கள காமிச்சிருக்கலாமே! அப்போ உங்களுக்கு ஏதோ உள்நோக்கத்தோட தான் சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கக்கூடிய நபர்கள நீங்க டார்கெட் பண்ணி இப்படிப்பட்ட விமர்சனங்கள வைக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது. உண்மையிலேயே இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்கள் இது போன்ற விஷயங்கள தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்காங்க. இத வெளியில வந்து சொன்னா இந்த சமூகமோ, இந்த ஜுடிஷியரியோ, இல்ல இந்த அரசாங்கமோ அவங்கள எப்படி நடத்துது அப்படிங்கிறது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் இந்த கேஸ். இந்த கேஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் பெண்கள் வெளியில வந்து தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வ பத்தி சொல்றதுக்கே தயங்குறாங்க அப்படின்னு. ஒரு பிரபலமான நடிகைக்கே இந்த நிலைமைன்னா, அப்போ சாதாரண வீட்டு பெண்களுக்கு என்ன நிலைமை இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். மலையாளம் இண்டஸ்ட்ரியே உலுக்கி போட்ட நடிகர் திலீப், நடிகை பாவனாவுடைய கேஸ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசப் போறோம். 2017ல நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 8 வருஷமா பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பல எதிர்பாராத திருப்பங்கள் இதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு இந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. மொற்ற குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர். அதுல நடிகர் திலீப் 8வது குற்றவாளியாக இணைக்கப்பட்டார். இன்னைக்கு அவர் மட்டும் நிரபராதி அப்படின்னு சொல்லி அவர விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே குற்றவாளின்னு சொல்லி அவங்களுக்கு தண்டனைய அடுத்த வாரம் அறிவிப்போம். அப்படின்னு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் இன்னைக்கு தீர்ப்பு குடுத்திருக்கிறாங்க. என்ன நடந்தது? அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன். 8 வருஷமா இந்த கேஸ இழுத்தடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நடிகர் திலீப் குற்றவாளி இல்ல, நிரபராதி அப்படின்னா, இந்த கேஸ அவ்ளோ ஈஸியா அவங்க முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருந்தது. ஆனா 8 வருஷம் இந்த கேஸ இழுத்தடிக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? உண்மையிலேயே நடிகர் திலீப் குற்றவாளியா? இல்லையா? அப்படிங்கிறத நான் சொல்லப் போற விஷயங்கள கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. பிப்ரவரி 17, 2017ல இந்த சம்பவம் நடக்குது. அதாவது தன்னுடைய சொந்த ஊரான திரிச்சூர்ல இருந்து கொச்சிக்கு ஒரு சினிமா நிகழ்ச்சிக்காக இரவு பயணம் மேற்கொள்கிறார் நடிகை பாவனா. அவர் டிராவல் பண்ண அந்த கார வழிமறிச்சு பல்சர் சுனில் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர். அவன் ஒரு கெரியர் கிரிமினல். அவனோட சேர்ந்து ஒரு 6 பேர் நடிகை பாவனாவ அந்த கார்லயே வச்சு கொச்சி ஃபுல்லா அந்த காரு 2 மணி நேரம் சுத்தியிருக்கு. இந்த 2 மணி நேரத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பாவி பெண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அத ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும் பொழுது இந்த பல்சர் சுனில் அப்படிங்கிற கேரக்டர் பாவனா கிட்ட என்ன சொல்லியிருக்கிறான், "இது நாங்களா செய்யல. எங்கள செய்ய சொல்லி கொட்டேஷன் போட்டு கான்ட்ராக்ட் போட்டு எங்களுக்கு காசு குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இத செஞ்சோம்." அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில 2 மணி நேரம் டார்ச்சருக்கு அப்புறம் அந்த பெண்ண ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்கிறாங்க. அங்க பக்கத்துல அவளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஒரு டைரக்டரோட வீடு இருந்திருக்கு. அங்க போய் அந்த பெண் ஹெல்ப் கேட்டிருக்கிறா. உடனே அந்த டைரக்டருடைய உதவியோட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறா. சம்பவம் நடந்து 1 மாசம், 2 மாசம்லாம் அமைதியா இருக்கலங்க. சம்பவம் முடிந்த உடனே அந்த பெண் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கிறா. இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில விசாரணை செஞ்சு பல்சர் சுனில் உட்பட 7 பேர போலீஸ் கைது செய்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி திலீப் கைது செய்யப்படுகிறார். திலீப்போட கைது மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்து. ஒட்டுமொத்த மலையாள இண்டஸ்ட்ரியுமே 2ஆ பிளவுபட்டுருச்சு. ஒரு சாரார் வந்து திலீப்பை எப்படி கைது பண்ணலாம்? அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ. வேணும்ட்டே ஏதோ காழ்ப்புணர்ச்சியோட இந்த அரசாங்கமும், போலீஸும் செயல்படுது அப்படிங்கிற விமர்சனங்கள வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடிகைக்கு ஆதரவானவர்கள், இல்ல இதுல திலீப் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நடிகைக்கு ஆதரவா பேசுறாங்க. ஏன் திலீப்ப அரெஸ்ட் பண்ணாங்க?
டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா, பாவனாவும் சரி, பாவனாவுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸும் சரி, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டோனே, பல்சார் சுனில் அந்த வண்டியில பாவனா கிட்ட சொன்னத, இது நாங்க கான்ட்ராக்ட் மூலமா எங்களுக்கு கொட்டேஷன் கொடுக்கப்பட்டதுனால பண்ணோம் அப்படின்னு சொன்னத வச்சு, பாவனாவும் சரி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸும் சரி, எங்களுக்கு நடிகர் திலீப் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்றாங்க. இது மட்டும் இல்லாம, சமூக வலைதளங்கள்ல ஒரு லெட்டர் லீக் ஆகுது. அதாவது சம்பவம் நடந்த பிறகு இந்த பல்சார் சுனில் திலீப்புக்கு எழுதிய ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல நீங்க சொன்ன காரியத்த நல்லபடியா முடிச்சுட்டோம். எங்களுக்கு தர வேண்டிய பேமெண்ட்ட எப்ப குடுக்க போறீங்க? அப்படின்னு கேட்ட ஒரு லெட்டர் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம, திலீப்புக்கு இதுல என்ன மோட்டிவ் அப்படிங்கிற காரணமும் வெளியில வருது. அதாவது 2012ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா, நடிகர் திலீப்புக்கும், நடிகை மஞ்சு வாரியார் அப்படிங்கிற பிரபலமான மலையாள ஹீரோயினுக்கும் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அதுக்கப்புறம் திருமணத்துல அவங்களுக்கு சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படுது. நாளடைவுல பாத்தீங்கன்னா, திலீப்புக்கு வேறொரு நடிகை, பிரபலமான நடிகை காவ்யா மாதவனுடன் அவருக்கு ஒரு இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. 2014ஆம் ஆண்டு இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி இண்டஸ்ட்ரியில அரசல் புரசலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிமிஷம் வரைக்கும் திலீப்புக்கும், காவ்யா மாதவனுக்கும் நல்ல நெருங்கிய நண்பராக இருந்தவர் நடிகை பாவனா. திலீப்போட நெறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. நடிகை மஞ்சு வாரியாருக்கும் ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்கிறார் பாவனா. அதனால மஞ்சு வாரியார் தரப்புல இருந்து நடிகை பாவனாவுக்கு பிரஷர் போட்டு கேட்டிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது? இப்படி அஃபேர் இருக்குன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அப்படின்னு கேட்டப்போ, தன் நண்பருக்கு உண்மையாக இருக்கணும், மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஆமா அவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் இருக்கு அப்படிங்கிறத பாவனா மஞ்சு வாரியார்ட்ட வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு திலீப்புக்கும் மஞ்சு வாரியருக்கும் டிவோர்ஸ் நடக்குது. இதை தொடர்ந்து திலீப் கடுமையான காழ்ப்புணர்ச்சி பாவனா மீது இருந்தது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டில பாவனாவ பழி வாங்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 2016ஆம் ஆண்டு திலீப் தன்னோட ரிலேஷன்ஷிப்ல இருந்த காவ்யா மாதவன திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2017ஆம் ஆண்டு பாவனாவுக்கு என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆகுது. அந்த என்கேஜ்மெண்ட் நடக்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இந்த சம்பவம் அரங்கேறுகிறது. அப்போ பிளான் பண்ணி பாவனோடைய வாழ்க்கைய கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆட்களை ஏவி விட்டு இப்படி அவள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இந்த என்டையர் இன்சிடென்ட்ட ரெக்கார்ட் பண்ண சொன்னதே பாவனாவ பிளாக்மெயில் பண்றதுக்காகத்தான் அப்படிங்கிற உண்மைகள் வெளிய வருது. கிட்டத்தட்ட 85 நாள் ஜெயில்ல இருந்ததுக்கு அப்புறம் அக்டோபர் 2017ல கண்டிஷனல் பெயில்ல திலீப் வெளியில வராரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சிஸ்டம் பவருக்கும், பணத்துக்கும் வளைஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரியும். வெளியில வந்த திலீப் மல்டிபிள் பெட்டிஷன்ஸ ஃபைல் பண்றாரு ஓவர் த கோர்ஸ் ஆஃப் 2018 அண்ட் 2019. அதாவது இந்த ரெக்கார்ட் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்ன வீடியோவுக்கு எனக்கு ஆக்சஸ் கொடுங்க. நான் அந்த வீடியோவ பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். ஆனா கேரளா ஹைகோர்ட்டும் சரி, சுப்ரீம் கோர்ட்டும் சரி எவிடன்ஸ ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு பாவனா தரப்புல ஒரு மேல்முறையீடு ஃபைல் பண்ணப்படுது. அதாவது இதில் விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க. அதனால ஒரு பெண் நீதிபதிய நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு ஜட்ஜ் ஹனி எம் வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணிய இந்த கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு ஜட்ஜா அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா ட்ரையல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஜட்ஜ் ஹனி வர்கீஸ் அவர்களும் எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க அப்படின்னு. ஓப்பன் கோர்ட்ல விக்டிம ஸ்லட் ஷேம் பண்ணியிருக்கிறாங்க. அசிங்கப்படுத்திருக்கிறாங்களே. எந்த எக்ஸ்டென்ட்க்குன்னா, ப்ராஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த நீதிபதி. அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி போகக்கூடிய சூழ்நிலையில தான் 2020, 21ஆம் ஆண்டுல ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய, இந்த கேஸை நடத்தக்கூடிய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸ்ல இருந்து திடீர்னு பின்வாங்குறாரு. என்ன காரணத்துக்காக, எதுக்காக பின்வாங்குறாரு அப்படிங்கிற எந்த விளக்கமும் அவர் குடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2021, 22ல இத வேற ஒரு ஜட்ஜுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து காவ்யா போராடுறாங்க. ஆனா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 28 பேர் இண்டஸ்ட்ரியைச் சேர்ந்த நடிகர்கள், நடிகைகள், மேக்கப் மேன், டெக்னீஷியன்னு கிட்டத்தட்ட 28 பேர் பாவனாக்கு ஆதரவாக ஆரம்பத்துல அவங்களுடைய வாக்குமூலத்த பதிவு பண்ணாங்க.
பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நபர்கள் முன்னால திலீப் பாவனாவ கொச்சையா பேசுனதையும், அவருடைய வன்மத்த வெளிப்படுத்தினதும், அவள பழி வாங்கணும்னு சொன்னதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒன் பை ஒன் இந்த 28 விட்னஸஸும் ஹாஸ்டைலா மாறுறாங்க. கேஸ் நகர நகர பாவனாவுடைய பக்கம் வீக் ஆயிட்டே வருது. டு தி எக்ஸ்டென்ட் பாவனாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நடிகை பாமா. அவங்களும் கடைசியில ஹாஸ்டைல் விட்னஸா மாறி பாவனாக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. இதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷனோட கேஸ் ஒரு பக்கம் வீக் ஆயிட்டே இருக்கும் பொழுது, இன்னும் பல உண்மைகள் வெளியில வருது. ஒரு ஸ்மால் டைம் டைரக்டர் பாலச்சந்திர குமார் அப்படிங்கிறவரு வெளியில வந்து நான் திலீப்போட நல்ல நண்பரா பழகியிருக்கேன். பல தருணங்கள்ல திலீப் இதுல நான் இன்வால்வ்ட் அப்படிங்கிறத என்கிட்ட நேரடியாகவும், மறைமுகமாகவும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்ஃபாக்ட் கோர்ட் எந்த விஷுவல்ஸ அவருக்கு குடுக்க மறுத்துச்சோ, அந்த விஷுவல்ஸ அவர் இல்லீகலா அக்சஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிங்கிற உண்மைய வெளியில வந்து சொல்றாரு. இன்னொரு பக்கம் பல்சர் சுனில் அப்படிங்கிற இந்த முதன்மை குற்றவாளி நடிகை காவ்யா மாதவனிடம் டிரைவராக பணிபுரிந்தார் அப்படிங்கிற உண்மை வெளியில வருது. இது மட்டும் இல்லாம இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அபிஷியல்ஸ இவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் மிரட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் ப்ராசிக்யூஷன் தரப்புல வைக்கிறாங்க. கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இந்த சம்பவத்தோட விசினிட்டில தான் திலீப்போட டிரைவர் அப்புண்ணி இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில வருது. இது எல்லாத்தையும் விட உச்சகட்டமா ஃபோரன்சிக் ரிப்போர்ட் ஒண்ணு ப்ராசிக்யூஷன் ஃபைல் பண்றாங்க. அதாவது கோர்ட்ல எவிடன்ஸா சப்மிட் பண்ணியிருக்கிற அந்த ஃபுட்டேஜ் பல்சார் சுனி ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜ இல்லீகலா ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸோட ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ட ஜட்ஜ் ஹனி வர்கீஸ் முன்னால் சப்மிட் பண்றாங்க. விசாரிச்சு பார்த்தோன்னே கோர்ட்டை சேர்ந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட்டும் ஜட்ஜ் ஹனி வர்கீஸ் உடைய கீழே ஒர்க் பண்ணக்கூடிய 2 நபர்களும் இதை இல்லீகலா ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை வெளியில வருது. ஆனா அவங்க மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கல. மாறாக இந்த விஷயத்தை வெளியிட்ட ஊடகங்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வழக்கு போடப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது மலையாள இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பிரபலமான நடிகைகள் பல பேர் சேர்ந்து விமென் இன் சினிமா கலெக்டிவ் WCC அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி மலையாளம் சினிமால தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சுரண்டல்கள், ஒர்க் பிளேஸ்ல அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் பத்தி குரல் கொடுக்குறாங்க. இதற்கெல்லாம் அரசாங்கம் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. இவங்களுடைய அழுத்தம் தாங்காம அரசாங்கம் 2019ல ஹேமா கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த ஹேமா கமிட்டி இண்டஸ்ட்ரியை சேர்ந்த கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 2019லயே அவங்களுடைய அறிக்கையும் சப்மிட் பண்ணிடுறாங்க. ஆனா அரசாங்கம் இந்த அறிக்கைய 5 வருஷம் வெளியில விடாம அமுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு போட்டு 2024 ஆகஸ்ட்ல தான் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியில விடுறாங்க. அதுவும் முழு அறிக்கையை வெளியில விடலைங்க. இதுல இருக்கக்கூடிய நபர்களுடைய ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணி வெளிய விடுறாங்க. கேட்டதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களுடைய ஐடென்டிட்டி வெளியில வந்துட்டா, அது அவங்க சினிமா கரியர பாதிக்கும். அப்படிங்கிற காரணம் கொடுக்கப்பட்டது. சரி பாதிக்கப்பட்டவங்களுடைய ஐடென்டிட்டிய மறைக்கிறீங்க. சரி பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுடைய ஐடென்டிட்டி எதுக்கு மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அரசாங்க தரப்புல அதற்கு பதில் இல்ல. ஆனா ஹேமா கமிட்டியோட அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகிறாங்க. ஒர்க் பிளேஸ்ல அவங்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டிரெஸ் சேஞ்ச் பண்ண கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியூர் அவுட்டோர் ஷூட்டிங்னு கூட்டிட்டு போனா தங்கறதுக்கு கூட ஒழுங்கா ஏற்பாடு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தண்ணி சோறு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த அறிக்கையில அவங்க வச்சிருந்தாங்க. மலையாளம் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு புழுத்து போயிருக்குது அப்படிங்கறத இந்த அறிக்கை வெளியிட்டது. ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த அறிக்கை வெளியில வந்து கொஞ்ச நாள் பரபரப்பா பேசப்பட்டது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த அறிக்கை சார்பாக கவர்மெண்ட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அங்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கமோ இல்ல நடிகர் சங்கமோ எந்த நடவடிக்கை எடுக்காம இத கடந்து வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்னைக்கு திலீப் நிரபராதி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வெளியில வந்திருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு பிரபலமான நடிகை அவங்க கிட்ட இல்லாத பணமா, அவங்க கிட்ட இல்லாத புகழா, அவங்க கிட்ட இல்லாத ஊடக வெளிச்சமா, அப்படிப்பட்ட ஒரு நடிகை தனக்கு நடந்த அநீதிய 8 வருஷமா தைரியமா மீடியால போராடிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட்ல போராடிட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட போராடிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து
அவரை இவ்ளோ கஷ்டத்துக்கு ஆளாக்குன அந்த ஒரு நபர நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணி. அப்ப என்ன மாரியான மெசேஜ இந்த அரசாங்கமும், சிஸ்டமும் மக்களுக்கு கடத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிரபலமான நடிகைக்கே இந்த நிலைமைன்னா, சாதாரண பெண்களுடைய நிலைமை என்ன? எப்படி பெண்கள் வெளியில வந்து தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைய பத்தி பேசுவாங்க? இன்னைக்கு போதுமான ஆதாரங்கள் இல்ல. வெறும் கான்ஸ்பிரசி தியரீஸ வச்சு திலீப்ப எங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா 8 வருஷமா ஒரு மீடியா ட்ரையல் நடத்தி, இத வச்சு ஊடகங்கள்லாம் வியாபாரம் பண்ணாங்கல்ல. அவங்க யாருமே இன்னைக்கு அந்த விக்டிம்க்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. 1, 2 ஊடகங்களை தவிர. இதுதான் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய நிலைமை. உண்மையிலேயே திலீப் நிரபராதியாக இருந்திருந்தா, அவருக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிறது உண்மையா இருந்திருந்தா, என்னைக்கோ அவர விடுதலை பண்ணியிருக்கலாம். எதுக்கு 8 வருஷம் இழுத்தடிக்கணும்? சாட்சிகள கலைக்கிறதுக்கும், ஆதாரங்கள அழிக்கிறதுக்குமா? இது வெறும் ஒரு வழக்கு தான். இதுல சம்பந்தப்பட்டவங்க பிரபலமானவங்க அப்படிங்கிறதுனால நாம இவ்வளவு தூரம் இத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பாவனாக்கள் பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ திலீப்புகள் இந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டைய வச்சு தப்பிச்சு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த முறை யாராவது பெண்களை பத்தி அதுவும் குறிப்பாக திரைத்துறையில இருக்கக்கூடிய பெண்கள பத்தி அவதூறு பேசுனாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய சராசரி பெண்கள் மாதிரி தான். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. அவங்களுக்கும் கனவுகள் இருக்கு. இந்த 8 வருஷமா பாவனாவும் சரி, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய சகோதரன், சகோதரி இவங்கெல்லாம் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எவ்ளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை ஒரு நடிகைய பத்தி யாராவது அவதூறு பேசுனாங்கன்னா, கொஞ்சம் யோசிங்க. நம்ம நாட்டுல இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாரு? அவருடைய சமூக அந்தஸ்து என்ன? சமூக பின்னணி என்ன? எந்த சாதிய சேர்ந்தவரு? எந்த மதத்த சேர்ந்தவரு? எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பேக்கிங் இருக்கிறவரு? இதெல்லாம் பார்த்து தான் அவர் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கறத ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா பாவம் பாதிக்கப்பட்ட பெண்ண எதையும் யோசிக்காம 1008 கேள்வி கேட்பாங்க. நீ ஏன் நைட் டைம்ல டிராவல் பண்ண? நீ ஒரு நடிகை தானே. உனக்கு என்ன மாரல்ஸ், எத்திக்ஸ் இருக்க போகுது? நீ ஏன் உடனே வந்து வெளியில சொல்லல? நீ ஏன் இந்த மாதிரி ஆடைகள் போட்டுக்கிட்டு நடிக்கிற? நீ ஏன் அவங்களுடைய பாலியல் இச்சைகள தூண்டி விடுற? இப்படி விக்டிம் பிளேமிங்லயும், விக்டிம் ஷேமிங்லயும் நம்ம ஈடுபடும் பொழுது, இந்த சமூகத்துல நல்லவன் மாரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ குற்றவாளிகள் இந்த சட்டத்துல இருக்கிற ஓட்டம் மூலமா தப்பிச்சு போறாங்க. வெட்கமா இருக்குங்க. உண்மையிலேயே வெட்கமா இருக்கு. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா, அத வெளியில வந்து தைரியமா சொல்றான்னா, முதல்ல அவளுக்கு சப்போர்ட்டா நில்லுங்க. குற்றம் செஞ்சவன் எவனா இருந்தாலும் சரி, அவனை எதிர்த்து கேள்வி கேளு. அதுதான் உண்மையான விமென் எம்பவர்மென்ட்டா. நன்றி. வணக்கம்.